அனைவருக்கும் வணக்கம். இன்று ஏப்ரல் 25ஆம் தேதி என்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்துலாம். முழுக்க டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனலில் தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம் சொல்கிறது எல்லாமே தகவல், அதுவும் நேற்றைய தகவல் இல்லை இன்றைய தகவல். இதில் எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது முழுக்க இன்ஃபர்மேஷன். சில தவறுகள் இருக்கலாம், கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். செபி அட்வைஸ் கேட்கோங்க. நான் செபி அட்வைஸர் கிடையாது, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். நேற்றோட வீடியோட தொடர்ச்சி தான் இது. நேற்று நிறைய நியூஸ் போட்டிருந்தோம், அதோட பேலன்ஸ் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம போட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கி வீடியோ நம்ம சின்ன வீடியோ தான். ரிசல்ட்டு, டிவிடெண்ட், அப்கமிங் போர்ட் மீட்டிங், ஆர்டர் ரிசீவ்ட் பை லிஸ்டட் கம்பெனிஸ். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய கம்பெனி ஆக்சலியா சொல்யூஷன் இந்தியா லிமிடெட். 1383 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 30 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரோடு இயரில் சேல்ஸ் 4% உயர்ந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஈரோடு இயரில் 1500% உயர்ந்த மாதிரி காட்டுது. இதுக்கு முக்கிய காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, போன வருஷம் அதர் இன்கமில் 30 கோடி வெளியே போயிருந்துச்சு, இப்போ வந்து 30 கோடி போகலை. அதனால் பார்த்திங்கன்னா நல்ல ப்ராஃபிட் மாதிரி தெரியுது. ஸோ அதை தவிர்த்து பார்க்கும்போது ஒரு நல்ல ரிசல்ட்டு தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆக்சலியா சொல்யூஷன் இந்தியா லிமிடெட். எஸ்பிஐ கார்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் சர்வீசஸ் லிமிடெட் 927 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 534 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரோடு இயரில் சேல்ஸ் 8% உயர்ந்திருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 19% டவுனாக இருக்குது. ஸோ ரிசல்ட்டு டவுனாக தான் இருக்குது நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரையில். எம்பசிஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 2466, 446 கோடி ப்ராஃபிட்டு. ஈரோடு இயரில் சேல்ஸ் 9%, நெட் ப்ராஃபிட் 13% உயர்ந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க எம்பசிஸ் லிமிடெட். அதோட டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பரான டிவிடெண்ட் 57 ரூபா டிவிடெண்ட் தராங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 2.4% வருது. இதற்கான ரெக்கார்ட் வந்து 9 ஜூலையாக இருக்கலாம். கொஞ்சம் கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள், அதான் ஸ்டார் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பிரைம் செக்யூரிட்டிஸ் லிமிடெட் 247 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 80 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரோடு இயரில் சேல்ஸ் 1% டவுன் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 52% டவுன் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட்டு. ஸோ ரிசல்ட்டு டவுனாக தான் இருக்குது பிரைம் செக்யூரிட்டிஸோட ரிசல்ட்டு. இருந்தாலும் கம்பெனி ₹1.50 டிவிடெண்ட் தராங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 0.5%. செக்டர் வந்து அதர் ஃபைனான்ஷியல் சர்வீஸில் இருக்காங்க பிரைம் செக்யூரிட்டிஸ். மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் லிமிடெட் 1320 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 923 கோடி ப்ராஃபிட்டு. ஈரோடு இயரில் சேல்ஸ் 5%, நெட் ப்ராஃபிட் 38% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட் மாதிரி தெரியுது. அதர் இன்கம் கூடி இருக்குது, அதான் நல்ல ஒரு ரிசல்ட்டாக இருக்குது நெட் ப்ராஃபிட்டில். ஸோ எப்படி பார்த்தாலும் ரிசல்ட்டு சூப்பரான ரிசல்ட்டு. டிவிடெண்ட் தராங்க ஒரு ஷேருக்கு ₹4.25. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 0.25%. செக்டர் வந்து ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்டில் இருக்காங்க. நெல்கோ லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 878, 4 கோடி என்னமோ லாஸ் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் 6 கோடி ப்ராஃபிட் பண்ணாங்க. போன குவார்ட்டரில் கூட 5 கோடி ப்ராஃபிட் பண்ணாங்க. இப்போ 4 கோடி லாஸு. ஸோ ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. சேல்ஸும் டவுனாக இருக்குது, நெட் ப்ராஃபிட்டும் டவுனாக இருக்குது. ஸோ லாஸில் போயிட்டாங்க கம்பெனி. அதனாலும் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ₹1 தராங்க. இவங்க நல்லா ப்ராஃபிட் பண்ணாலுமே ₹1 தான் தருவாங்க, லாஸ் பண்ணாலும் அதே ₹1 தான் தராங்க. ஸோ டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிவிடெண்ட் தான். செக்டர் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் எக்யூப்மெண்ட் இருக்காங்க. ரஜோ இன்ஜினியர்ஸ் லிமிடெட் 158 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 15 கோடியே 30 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரோடு இயரில் சேல்ஸ் 71% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 116% வந்திருக்கு. குவார்ட்டர்லையும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 60%க்கு மேலே இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டாக ரஜோ இன்ஜினியர்ஸ் லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் மார்ஜினும் இன்க்ரீஸாக இருக்குது. என்ன தான் கம்பெனி நல்லா ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணாலும் டிவிடெண்ட் வந்து அதே டிவிடெண்ட் தான் தராங்க, 15 பைசா தராங்க ஒரு ஷேருக்கு. ஸோ இது ஒரு பேருக்கான டிவிடெண்ட் தான். செக்டர் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க ரஜோ இன்ஜினியர்ஸ். ஃபோர்பஸ் ப்ரெசிஷன் டூல்ஸ் அண்ட் மஷின் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 175, 9 கோடியே 12 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரோடு இயரில் சேல்ஸ் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, பெருசாக ஃப்ளாட்டாக தான் இருக்குது. பட் நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 16% டவுனாக இருக்குது, வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏன்னா போன வருஷம் இதே குவார்ட்டரில் 14 கோடி என்னமோ ப்ராஃபிட் பண்ணாங்க. ஸோ 2 கோடி என்னமோ கம்மியாக தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டு ஈரோடு இயரில் டவுனாக இருக்குது. இருந்தாலும் கம்பெனி நல்ல ஒரு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ₹5 தராங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 2.25% வருது. இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து 2 மே 2025. செக்டர் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. ஃபோர்பஸ் ப்ரெசிஷன் டூல்ஸ் லிமிடெட். அடுத்து நம்ம பார்க்குறது அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர். என்டிஎல் வெஞ்சர்ஸ் லிமிடெட் 61 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 29 ஏப்ரலில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் இருக்கிறாங்க. ₹1 டிவிடெண்ட் போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஜிண்டால் ஷா லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 268, 2 மேலே போர்டு மீட்டிங். இவங்களும் டிவிடெண்ட் ரிசல்ட் இருக்கிறாங்க. பட் டிவிடெண்ட் போன வருஷம் ₹4 கொடுத்துருக்காங்க. அதே டிவிடெண்ட் தரதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா ஸ்டாக் ஸ்பிட் நடந்திருக்கு. ஸோ அதோட குறைவான டிவிடெண்டாக எதிர்பார்க்கலாம். நியூஜென் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 1101 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 2 மேலே போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் இருக்கிறாங்க. ₹4 டிவிடெண்ட் போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஒடிசி டெக்னாலஜிஸ் லிமிடெட் 99 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 3 மேலே போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் இருக்கிறாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு டிவிடெண்ட் தரல. ஸோ பொறுத்து தான் பார்க்கணும் இந்த மாதிரி டிவிடெண்ட் தராங்கன்னு. இந்தியன் பேங்க் கரண்ட் ப்ரைஸ் 583, 3 மேலே போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட்டு. செக்டர் வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்கு. ₹12 டிவிடெண்ட் போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. சேட்டலைட் டெக்ஸ்டைல் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 40 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 9 மேலே போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. இவங்களும் டிவிடெண்ட் ரிசல்ட் தான். ₹1 டிவிடெண்ட் 2023 கொடுத்துருக்காங்க. போன வருஷம் எதுவும் கொடுக்கல. ஸோ அதே மாதிரி கொடுக்கலாம்.
HEG லிமிடெட் 477 ரூபா காயின் ப்ரைஸு 19 மேலே போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் இருக்கிறாங்க. செக்டர் எலக்ட்ரோட்ஸ் அண்ட் ரெக்டிஃபயர்ஸில் இருக்காங்க. 22 ரூபா 50 பைசா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க 2024. பட் அதுக்கப்புறம் ஸ்பிட் நடந்திருக்கு. ஸோ அதனால் அதே டிவிடெண்ட் தரதுக்கு வாய்ப்புகள் இல்லை. கடைசியாக நம்ம பார்க்குறது டெம்போ குளோபல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 447 ரூபா காயின் ப்ரைஸு 51 கோடிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. 2 ஆர்டர் கிடச்சிருக்கு. அதோட மொத்த மதிப்பு தான் 51 கோடி. கொடுத்தது டொமஸ்டிக் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க, பேரை மென்ஷன் பண்ணல. ஸோ இது ஒரு நல்ல ஆர்டர் தான் இந்த கம்பெனிக்கு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிடுறேன். மீண்டும் ஒரு நல்ல கம்பெனியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.